இன்னைக்கு வந்து மெட்ராஸ் டயபெட்டிஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷனும் இந்த எம்பெட்டிவார் கம்பெனியும் வந்து சேர்ந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க, எல்லாரும் ஏஐ தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எப்படி நீரிழிவு நோய் ஆராய்ச்சிக்கு எப்படி கொண்டு வர முடியும், எப்படி வந்து இப்போ நாங்கள் சும்மா சுகரு கொலஸ்ட்ராலு இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு சுகர் அதிகமாக இருந்தால் கிட்னி டேமேஜ் வரும், இல்லைன்னா கண் அஃபெக்ட் ஆகும், அதேமாதிரி கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் ஹார்ட் அட்டாக் வரும். இதெல்லாம் வந்து 30 வருஷம் 40 வருஷம் நேரத்துக்கு தெரியும். இதுக்கும் மேலே என்ன புதுசாக கண்டுபிடிக்க முடியும் ஆராய்ச்சியில், ஸோ தட் நீரிழிவு நோய் வராமல் தடுக்கிறதுக்கு ப்ரிவென்ஷன், வந்த பிறகு நல்லா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்னும் எப்படி இது உபயோகிக்கப்படும். அப்புறம் வந்து மூணாவது வந்து காம்ப்ளிகேஷன்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறது, சிக்கல்கள் கண்ணு காது இருதயம் சிறுநீரகம் இதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அடுத்தபடியாக என்ன செய்ய முடியுன்றதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அதை வந்து நாங்கள் வந்து டாக்டர்ஸ் ரிசர்ச்சர்ஸ் எங்களுக்கு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒன்றுமே ஜாஸ்தி தெரியாது. அதனால இந்த மாதிரி ஒரு கம்பெனி கூட கொலாபரேட் பண்ணால் அவங்க அதுதான் பண்ணுறாங்க, அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தே அதுதான். ஸோ அவங்க வந்து இந்த டேட்டா எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு அதில் வந்து சில பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்குதா, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு காம்படிஷன் வருது, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வராது, அதெல்லாம் வந்து பண்ணுறதுக்காக நாங்கள் ஒரு மெமரி சைன் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது பெரிய ஓஷன் மாதிரி டயபெட்டிஸ் ரிசர்ச் பெரிய ஒரு கடல் மாதிரி இருக்கு. ஸோ அதுக்காக ஒரு சிம்பிள் இது இந்த கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் இப்போ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் வந்துட்டு இருக்கு. சும்மா சிம்பிளாக கண்ட்ரோல் இருக்கா இல்லையா அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். இந்த சிஜிஎம் வேறு ஒன்றுக்குமே யூஸ் பண்ணல, அது பலதுக்கும் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டாக அதை நம்ம எடுத்துருக்கோம். அது கொஞ்சம் சக்ஸஸ் வந்துடுச்சுன்னா அப்புறம் மற்ற 1 by 1 புது ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துட்டு அதுலேயும் ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். எங்களுக்கு தெரிஞ்சு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இவ்வளோ பெரிய ஸ்கேலில் டயபெட்டிஸ் ரிசர்ச்சில் பண்ணுறது இது முதல் டெஃபினெட்லி இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் தான். ஆனால் உலக அளவுலேயே வந்து ஆல்தோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பெனிக்கும் இதுக்கும் டிவைசஸுக்கும் கம்பெனிஸ்க்கும் இன்சுலின் பம்புக்கு அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, தவிர ஒரு டேட்டா அனலைஸ் பண்ணி நீரிழிவு நோயை பற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா புரியுற மாதிரி அந்த மாதிரி யாரும் பண்ணலை. எங்களுக்கு வந்து நாங்களும் 20-30 வருஷமா இதில் இருக்கோம், அவங்களும் 20-30 வருஷம் அவங்க இதில் இருக்காங்க. அதனால 2 பேரும் வெட்ரன்ஸாக இருக்கிறதுனால நாங்கள் சேர்ந்து பண்ணால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் பண்ணுறோம். இது வந்து ஒரு இப்போ கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் நம்ம சொல்லும் போதே அதுவே வந்து ஒரு ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி, ஏன்னா அதுலேயே ஒரு மூளை இருக்கு. அந்த மூளை வேலை செஞ்சு தான் உள்ள இருக்கிற சுகர் லெவலை வந்து உங்க ஃபோனுக்கோ இல்லை டிவைஸோ கொடுக்குறது. ஸோ அந்த டேட்டாவை நம்ம எடுத்து அதை அனலைஸ் பண்ணி அதில் என்ன கண்டுபிடிக்கணும், அதனால என்ன எவ்வளோ ஒரு ஒரு பாசிட்டிவாக ஒரு எஃபெக்ட் கொடுக்க முடியும், இதை வச்சு உங்களுக்கு சார் சொன்ன மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா, இந்த டிசீஸ் வரும் அந்த டிசீஸ் வரும் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா, இல்லை எப்போ கண்ட்ரோல் இருக்கு எப்போ கண்ட்ரோல், இந்த மாதிரி டேட்டாலாம் எடுத்து ஒரு மாதிரி ரிசர்ச் பண்ணி அதுலேருந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடல் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த மாடல் யூஸ் பண்ணி ப்ரெடிக்ஷன் ஃபார் தி ஃபியூச்சர். ஸோ தட் இஸ் தி ஹோல் ஐடியா. இது ஒரு பிக்மெண்ட் தான், ரெட் ரைஸ்ல பிக்மெண்ட் இருக்குதோ அதே மாதிரி இந்த கருப்பு ரைஸ் ப்ரௌன் ரைஸ் பற்றி பேசுறீங்களா? ப்ரௌன் ரைஸ்ன்றது கருப்பு ரைஸ் கிடையாது. கருப்பு ரைஸ்ன்றது இந்த நார்த் ஈஸ்ட்ல வரும், அதுக்கு பேர் கூட இருக்கு கேரளம் சொல்லுவாங்க. ஸோ தட் ரைஸ் சொல்லிய பிக்மெண்ட், அது பிக்மெண்ட் தான் இருக்குது, ஒரு பிளாக் பிக்மெண்ட், அதுக்கு ஒன்றும் சுகர் பெனிஃபிட் ஒன்றும் இல்லை. நான் சொன்ன ப்ரௌன் ரைஸ் வந்து ஒன்றுமே இல்லை, இந்த ரைஸை வந்து பாலிஷ் பண்ணி தான் அந்த வெள்ளையாக்குறது, இருக்கிற ஆக்சைட் கவரிங் எல்லாம் எடுத்த பிறகு ஒயிட் ரைஸ் ஆயிடுது இல்லையா? அதை பாலிஷிங் ஜாஸ்தி பண்ணாம இந்த கைக்குத்தல் அரிசி பழைய மாதிரி இந்த பிராண்ட் எல்லாம் தவிர எல்லாம் வெளியில இருக்கிறது எடுத்தீங்கன்னா அதுதான் ப்ரௌன் ரைஸ். அது டெஃபினெட்லி பெட்டர் தான், ஏன்னா அதில் வந்து ப்ரோட்டீன் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு, ஃபைபர் இருக்கு, எல்லாமே இருக்கிறதுல. வேற இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உள்ள இருக்கிற ஒயிட் ரைஸ் வந்து குளுக்கோஸ் மாதிரி, அது சீக்கிரம் சுகர் வந்து ஏறிடும். பட் அதனால அது சாப்பிட்டா டயபெட்டிஸ் வராதுன்னு சொல்ல முடியாது, கண்ட்ரோல் பண்றதுக்கு இட்ஸ் டெஃபினெட்லி ஓகே. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள
IF தமிழ் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.